அரசியல் ஈடுபடுற அனுபவம் அரசியல காலங்கள் பதில் சொல்லட்டும். விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு. இப்போ திரையுலகத்தில் வந்து விஜயோட இடத்த நீங்கள் நிரப்புவீங்களா? இல்லை, அது எனக்கு தெரியாது. நான் எனக்கு ஆர்வம் உண்டு, அதை செயல்படுத்திட்டு இருக்கேன். அது என்னன்றத காலம் தான் முடிவு பண்ணுறேன். சார், அப்புறம் விஜய் அவர்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல நினைக்கிறீங்க? அரசியல் ஈடுபடுற அனுபவம் அரசியல காலங்கள் பதில் சொல்லட்டும். சார், இப்போ விஜய் வந்து அதிக பெரும்பான்மையோட வந்திருக்காங்க. ஆமா, அதனுடைய உங்களுடைய இது எப்படி சார்? இல்ல, இந்த வந்து இளைஞர்களுடைய எழுச்சியை பாக்குறோம். மிகப்பெரிய ஒரு எழுச்சியோட இந்த முடிவை கொடுத்திருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு. அதாவது நம்ம ஜல்லிக்கட்டுலயும் பார்த்தோம், ஜல்லிக்கட்டுலயும் அவங்களுடைய எழுச்சி அங்க ஆரம்பமாச்சு. அதனுடைய கண்டினியூஷன் தான் இன்னைக்கு வந்து இந்த ஆட்சி மாற்றத்தை மிகப்பெரிய எழுச்சி அந்த இளைஞர்கள் தான். அதாவது இன்னைக்கு புதுசா ஓட்டு போட்ட இளைஞர்கள் ஆகட்டும், ஒரு பெரிய மாற்றத்தை எழுச்சியை உண்டாக்கி இருக்கு. அவங்களுடைய எதிர்பார்ப்பு எனக்கு தெரிஞ்சு அவங்களை வந்து ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சியும், ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, அதாவது மக்கள் பணம் மக்கள்கிட்டே இருக்கணும், வரிகளை குறைச்சி சில கவர்மெண்ட் செலவை குறைச்சிக்கிட்டு மக்கள் பணம் மக்கள்கிட்டே இருந்து அப்படி ஒரு ஆட்சி அமைஞ்சதுன்னா மக்களுக்கு, மாணவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி சரியா இல்லைன்னு இல்ல, இந்த எழுச்சி தானே பாக்குறோம், மாற்றத்தை விரும்புறாங்க. சார், அப்புறம் விஜய் அவர்களுக்கு நீங்க என்ன சார் சொல்ல நினைக்கிறீங்க? இல்ல, வாழ்த்துக்கள் தான். கண்டிப்பா இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்திருக்காங்க இளைஞர்கள். சோ அதை வந்து அவர் வந்து திறம்பட அவங்களுடைய எதிர்பார்ப்பை வந்து முழு 100% ஃபுல்ஃபில்லா பண்ணணும். அது வந்து ரொம்ப முக்கியம். விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு. இப்போ திரையுலகத்தில் வந்து விஜயோட இடத்த நீங்கள் நிரப்புவீங்களா? இல்ல, அது எனக்கு தெரியாது. நான் எனக்கு ஆர்வம் உண்டு, அதை செயல்படுத்திட்டு இருக்கேன். அது என்னன்றத காலம் தான் முடிவு பண்ணுறேன்.